என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தமிழ்நாட்டில் எந்த யூடியூப் சேனல் போய் பாருங்க. இந்த அளவுக்கு முற்றிலும் ஃப்ரீயா, அதுவும் புது சிலபஸ்ல டாபிக் வைஸா கோர்ஸ் வடிவில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் பிஹெச்டி முடிச்சவங்க ஒவ்வொரு தலைப்பா எடுத்து அதை புது புக்கு, பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 15 மணி நேரம் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குங்க. இந்த 15 மணி நேரம் ஒரே முட்டாவா இல்லை. அதாவது நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து, அதாவது 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி, 45 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி தான். அதாவது 1 hour கிளாஸே கிடையாது. எப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போது நம்ம யூனிட் 7 எடுத்துக்கோங்களேன், பொது தமிழில். அதில் வந்து இப்போ நாலடியார் நான்மணி கிடைக்க இது ஒரு கிளாஸுங்க. இது கூடவே திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து திருக்கடுகம் என்ன 47 இது ஒரு தனி கிளாஸ். இது கூடவே திருக்குறள் ஒரு அதிகாரம் இருக்கும். சரியா? இந்த மாதிரி 15 தலைப்பை பிரித்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 5 மாடல் டெஸ்ட்டும் இது கூட சேர்த்துருக்காங்க. இந்த 5 மாடல் டெஸ்ட் என்னன்னா கேட்டே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் குரூப் 2, குரூப் 4 கூடவே ஒரு 3 எக்ஸாம், மொத்தம் 5 எக்ஸாம் நடந்திருக்கு இந்த புது சிலபஸ் பேட்டர்ல. அதில் யூனிட் 7ல் 15 கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அந்த 15 கேள்வியும் புது புக்கில் இல்லை பழைய புக்கில் இல்லை அவுட் சோர்ஸில் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, எந்த பேஜில் இருந்து கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவில் இருந்து கேட்டிருக்காங்கன்ற ப்ரூஃபோட உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதற்கான பிடிஎஃப்பும் முற்றிலும் ஃப்ரீயாக இருக்கும். ஆக மொத்தம் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் எப்படியெல்லாம் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்களோ அதை விட ஒரு படி அதிகமாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், முழு மதிப்பெண் வாங்கிடலாம். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்றதால ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் இந்த கோர்ஸை முடிச்சிட்டேனே அப்படின்னா சூப்பரு, நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேணாம், போய் வேறு ஏதாவது கிளாஸ் பாருங்க. இது புதுசாக பார்க்குறாங்கல்ல அவங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன். சரியா? அப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் பார்த்தாவே போதும். அசால்ட்டாக ஒரு 15 நாளில் 15 கொஸ்டின் ஈஸியாக வாங்கிடலாம். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் யூனிட் 3 இருக்குல்ல, எழுதும் திறன், அதையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். கூடவே ஜிகேயில் வந்து அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல், இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல, 15 கேள்வி கேட்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ பார்க்கலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம். அதுக்கு கீழவே வாங்கலேன், அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல, அதுக்கு கீழவே வந்தீங்கன்னா யூனிட் 7 அதாவது அலகு 7 இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு இந்த நேம் இருக்குங்க. இந்த நேமுக்கு பக்கத்தில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போது டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் தலைப்பு வாரியாக லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இன்டெக்ஸ் பேஜ் வச்சுருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், உவே சாமிநாதர் ஐயர், அதுக்கப்புறம் தேவநாய பாவனர், அப்புறம் ஜி போப் வீரமாமுனிவர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், ஒரு உதாரணத்துக்கு நான் ஜி போப் வீரமாமுனிவர் கிளாஸை பார்க்க போகிறேன். ஓகேவா? அப்படின்னா அந்த தலைப்பை கை வைங்க. கை வச்சா அழகாக அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். சூப்பர் இல்லை? ஆப்பிள்லாம் இது மாதிரி இருக்கும். கரெக்டு தானே? எஸ். இது வந்து புது கிளாஸ் தான். நம்ம வந்து போன குரூப் 4க்கு குரூப் 2க்கு எடுத்த கிளாஸ் கிடையாது. லேட்டஸ்ட்டாக எடுத்தது. அதுக்கான ஸ்டாஃப் பிஹெச்டி படித்த எல்டி மேடம் தான் எடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 23/12/2025 அன்றைக்கி தான் எடுத்தது. சரியா? யூடியூப்லேயே அன்றைக்கி வீடியோ தான் இருக்கும், போய் பாருங்கள். சரி, இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஜி போப் வீரமாமுனிவர் பற்றி இருக்கும். கூடவே திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை பார்க்கணும்னா ஜஸ்ட் அந்த தலைப்பை கை வைங்க. அந்த தலைப்பை நீங்கள் கை வச்சிங்கன்னா, இருங்க 1 செகண்ட், இதோ இருக்குது, அது என்ன எதுன்னு தெரியல. ஓகே, இப்போ நான் அந்த தலைப்பை கை வச்சேன்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும்.
இன்கேஸ் அதுக்கு நான் பிடிஎஃப் வச்சுருந்தா இங்கே பிடிஎஃப் இருக்கும், பிடிஎஃப் இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷனில் என்ன இருக்கும், அதை அப்படியே கை வைங்க, அந்த பச்சை பட்டனை கை வைங்க. கை வச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயும் யூடியூப் போயெல்லாம் தேட வேண்டாம். இங்கேயே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், யூடியூப்போட வீடியோ இங்கேயே வந்துடும். பாருங்கள், இங்கே வந்துருச்சா, இங்கே நடுவில் இருக்கு பாருங்கள் ப்ளே பட்டன், அதை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு இந்த கார்னரில் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த வீடியோ ஓடும். அழகாக கிளாஸ் கவனிச்சிக்கலாம். போய் நீங்கள் யூடியூப்பில் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? சரி, இந்த கிளாஸ் அழகாக நான் பார்த்து முடிச்சிட்டோம்னு இங்கே பாருங்கள் க்ளோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். சரியா? இதே மாதிரி தான் எல்லா கிளாஸுமே இருக்கும். இது உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ பாவேந்தர் பற்றி இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன் பண்ணாங்க பாருங்கள், வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு தலைப்புலையும் வீடியோ கிளாஸும் இருக்கும், அதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் நம்ம புது புக்கு, பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். கிளாஸ் கவனிச்சிட்டோம்னே ஆன்லைன் டெஸ்ட்டை அடிச்சு பார்த்துக்கணும். ஓகேவா? ஆன்லைன் டெஸ்ட் அடிக்கணும்னா அதை இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் வெப்சைட்டுக்கு போகும். அங்கே போனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் காட்டும். அந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்க, எது சரியோ அந்த ஆப்ஷனை கை வைக்கிறீங்க. சரியாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும், மேபி தப்பாக இருந்தால் ரெட் கலர் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலர் காட்டும். அந்த கார்னர்லேயே நெக்ஸ்ட் இருக்கும், அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்னு ஒவ்வொரு கொஸ்டினாக அடிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் 50 கேள்வி இருக்குன்னா 50 கேள்வி முடிச்சோம்னே உங்கள் ஸ்கோர் காட்டும். உங்கள் ஸ்கோருக்கு கீழே ஆன்சர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அந்த 50 கேள்வி அப்படியே லிஸ்ட்டு காமிங்க. அதில் எந்தெந்த கேள்வி நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க, தப்பாக எழுதிருக்கீங்க அப்படியே காட்டும். அதை நீங்கள் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சூப்பர் இல்லை? செம்மையாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். புரியுதா? ஸோ ஒரு ஃபுல் கோர்ஸாக கொடுத்தாச்சு. யூனிட் 7 இதை ஃபாலோ பண்ணால் போதும், உங்களால் 15க்கு 15 வாங்கிட முடியும். பிரத்யேகமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இன்னொரு இது இங்கே பாருங்க, மாடல் டெஸ்ட் சொன்னல, இந்த மாடல் டெஸ்ட்டோட சிறப்பு சொன்னல, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு. ஒரு உதாரணத்துக்கு நான் மாடல் டெஸ்ட் 3 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த ஏரியாவுக்கு வந்துடும். நீங்கள் இங்கே கீழே தேடலாம், இல்லை இன்டெக்ஸில் போய் தேடினா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இன்டெக்ஸ் தனியாக வச்சுருக்கும். இதில் பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள் ஃபுல் டெஸ்ட் 3 அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொஸ்டின் இருக்குது நம்ம கிளிக் பண்ணால் தெரியும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். முக்கியமாக அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் ஒரு முறை பாருங்கள். ஏன்னா அந்த கொஸ்டின் புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்றத, புக்கில் எந்த பேஜில் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்றத அழகாக ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதனால் அந்த வீடியோ பார்த்துருங்க. அப்படியே ஒரு முறை ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்க்கணும், பார்த்துருங்க. இல்லை எனக்கு பிடிஎஃப் தான் வேணால் நீங்கள் பிடிஎஃப் கிளிக் பண்ணலாம். பிடிஎஃப் கிளிக் பண்ணி நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் ஆன்லைன் டெஸ்ட் சொல்லிட்டேன், வீடியோ கிளாஸை பற்றி சொல்லிட்டேன். இப்போ பிடிஎஃப் அப்படின்னு கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் நம்மளோட வெப்சைட்டுக்கு வரும். இங்கே வந்து இது பாருங்கள், இந்த இடத்துல தெளிவாக இருக்கும். அதாவது இது வந்து 4/8/2025 அன்னைக்கு நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில், இது புது சிலபஸில் நடந்த எக்ஸாம் தான். சரியா? 4/8 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் யூனிட் 7ல் 15 கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, அதற்கான புக் ப்ரூஃப் பிடிஎஃப் தான். பிடிஎஃப்னா சும்மா அந்த கொஸ்டினை மட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. பாருங்கள் அதை எந்த அளவுக்கு இங்கே ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் கோர்ஸு கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதில் வந்துட்டோம், இருங்க நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படியே வந்துடுறேன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பற்றி பேசலாமா? இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல டவுன்லோடு எண் ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு 15 செகண்ட் இங்கே டைமர் இருக்கும். ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன், அங்கே பாருங்கள் அப்படியே டைமர் ஓடும். ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பிடிஎஃப் உங்கள் மொபைலில் வந்துடும். பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, 2 ஸ்டெப்பு தான். சரியா? இதில் நான் கரெக்டானு பார்க்கணுன்னா அது பாருங்கள், இந்த இடத்துல ஆன்லைனே நீங்கள் செக் பண்ணால் இங்கே செக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்னு இருக்குல்ல, அது கீழே வந்தீங்கன்னா ஆன்லைனே செக் பண்ணலாம். இது இந்த பாருங்கள், இது 4/8/2025 ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப்பில் நம்ம சிலபஸில் எந்தெந்த தலைப்பை அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ திருக்குறளா 4 கேள்வி, அறநூற்றில் ஒரு கேள்வி, ஜிவி போப்பில் ஒரு கேள்வி, வீரமாமுனியில் ஒரு கேள்வி, அந்த மாதிரி திராவிட மொழி குடும்பத்தில் 3 கேள்வி, மொத்தம் 14 கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க பாக்ஸ் கட்டி. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இப்போ கொஸ்டினாக அங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸாம் ஒரிஜினல் கேள்வி. ஏன்னா உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, நாங்கள் ஃபேக் பண்ணல, நீங்கள் தாராளமாக போய் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம்
அப்படின்றதுக்காக இது 95வது கேள்வி. இந்த கேள்வி இப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் தாரா பாரதியா? இந்த தாரா பாரதி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால் 6th புக்கில் இந்த லெசனில் நூல்வேலியில் இங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத எவ்வளோ விளக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால தான் சொன்ன பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட இவ்வளோ எஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்கோம், பயன்படுத்திங்க. வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து தன் பெருமை கிடையாது. என்ன பெருமையை சொல்லி என்ன காசு கொடுக்க போகிறீங்களா, காசு வாங்க போகிறீங்களா, அதெல்லாம் கிடையாது. நம்ம காசுக்காக செய்யலை, கல்வியை ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரியா? பட் ஃப்ரீன்னு நினச்சிடக்கூடாது. இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா கூட இவ்வளோ விஷயத்த கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுக்குறோம் அப்படின்றது தான் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேவா? நான் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோன்னு. அதை அழகாக நீங்கள் பயன்படுத்தினா வீட்டில் இருந்தே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைமில் படிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதே மாதிரி தான் 2025 குரூப் 2, 2025 குரூப் 4, மற்ற எக்ஸாம்னு மொத்தம் 5 செட்டு. ஒரு செட்டுக்கு 15 கேள்வினா 75 கேள்வி. 75 கேள்விக்கு புக் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதோட இப்போ அடுத்தது வந்து நம்ம யூனிட் 7 இது 3 எடுக்க போகிறல எழுதும் திறன், அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் இதுவும் இதில் அப்டேட் ஆகும். ஓகேவா? புரியுதுங்களா? இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வடிவில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? சூப்பர். மேபி ஏதாவது அப்டேட் பண்ணோம், இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுறோம். எல்லாருமே கிளாஸ் முன்னாடி பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் கொடுத்தா பிடிஎஃப் தான் எடுத்து பார்ப்பீங்க, கிளாஸ் எப்படி கவனிப்பீங்க? எல்லாமே இவ்வளோ விஷயம் செய்கிறவங்க பிடிஎஃப் கொடுங்கன்னா பிடிஎஃப் வச்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல கிளாஸ் கவனிங்க, அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி புக் ப்ரூஃப்னா பிடிஎஃப் கொடுக்குறோம், அதை பாருங்கள். அப்படியே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு புக்கு கிடைக்கும். சரிங்களா? மெட்டீரியல் சரியா? புரியுதா? ரைட்டு. ஸோ இது எப்படி இருக்குது? ப்ளஸ் நம்ம இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கோம். நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிட்டு போகலாம், கை தட்டலாம், நல்லா இருக்குது, சூப்பர்னு விசில் அடிக்கலாம். அதெல்லாம் உங்கள் கமெண்டில் அப்படியே சொல்லிட்டு போங்க. ஒரு லைக் பண்ணுறங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.